பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணணும். பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு ஆகும். வெளியே வேலைக்கு போனால் சிலது கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் பிஎட் படித்தவங்க நிலமையெல்லாம் எக்ஸாமுக்கு படித்து வருஷக்கணக்கில் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு வெளியே போனாலும் இன்டர்வியூவில் 1008 கேள்வி. அதையும் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அந்த வேலையுமே ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனால் 2-3 மாதத்துக்கு மேலே அந்த வேலை நிலைக்காது. நம்ம நல்லாவே வேலை பார்த்தாலும் நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாடம் நடத்தும் போது. அதுவும் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸை கேட்டிங்கன்னா அவங்க படுற பாடு சொல்லி முடியாது. இவ்வளோத்துக்கும் சைக்காலஜி படிச்சுட்டு போனதுனால எங்களுக்கு ப்ரைமரி லெவல் தான் கொடுப்பாங்க. அதுக்கு ப்ரைமரி லெவல் என்னைய கேட்டால் அது போகாதீங்கன்னு சொல்லுவேன். பிஎட் முடித்தவங்க ப்ரைமரி லெவல் போகாதீங்க, ஹையர் லெவல் போங்க. ஹையர் லெவல் கிளாஸஸ் என்னன்னு என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி உனக்கு செல்ல பார்க்கலன்னா அப்படி வருது உனக்கு திமுரு. உனக்கு உட்காந்து நைட்டு 11 மணிக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான். உட்காந்து இப்போ உட்காந்து ஹோம்ஒர்க் எழுது. அப்படி என்ன உனக்கு கோவம் வருது? சோட்டோட இழுத்துருவேன் பார்த்து. இவா ஒருத்திங்க பிள்ளைகள் மைண்டு இப்போ ரொம்ப அடிக்ஷன் லெவலில் போயிட்டுருக்கு. சீரியலை பார்த்து யாராவது உருப்பிட்டாங்க இருக்காங்களா? வாழ்க்கையே நாடகம் வருது. இந்த சீரியல் ஒன்று தான் குறைச்சேன். இன்னும் எத்தனை நாள் சத்தமிடாம எதிர்த்து பேசுது. பயங்கர வாய். இப்போ உள்ள பிள்ளைகள் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு படுத்த பாடு. 1-2 பிள்ளையை பெற்றுக்கிட்டு அதை வளர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவோம். அப்புறம் 3 பிள்ளை 5 பிள்ளைலாம் பெற்றாங்கன்னா என்ன நிலைமையாகவும் பாருங்கள். தலையை பிச்சுட்டு நிற்க வேண்டியதான். அதுவும் அங்கன்வாடியில் பிள்ளைங்களை பாத்ரூமில் வச்சு பூட்டுறது. அது வாயில் என்னத்தையோ கெமிக்கல் என்னத்தையோ ஊற்றி விட்ருக்காங்களா? அதெல்லாம் பொம்பளையா என்னன்னு தெரியலங்க. அதெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியல. அதெல்லாம் எப்படி வேலையில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. டே கேரில் உங்கள் பிள்ளைகளை விடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அங்கன்வாடியில் விடவே விடாதீங்க. ஒரு பிள்ளைகளை ஒரு 5 வயசு ஆகுற வரைக்கும் எங்கேயுமே விடாதீங்க. பிள்ளைகளை நம்ம பார்த்துக்கிற மாதிரி யாருமே பார்த்துக்கிட மாட்டாங்க. அதுவும் இப்போ உள்ள பிள்ளைங்க செல்ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகுது. எந்த விளையாட்டு பொருள் கொடுத்தாலும் அது தூர போட்டுட்டு அடுத்துன்னு கேட்கும். அடுத்து என்ன ஆகும்? வீடியோ கேம்ஸ். இந்த வீடியோ கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகுற பிள்ளைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுகளோட மைண்ட் செட் அடிக்ஷன் லெவல் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம பல்லாங்குழி விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட்டு, வாலிபாலு, அப்புறம் இந்த பேஸ்கெட் பால், இந்த மாதிரி ஷட்டில் காக்கு இந்த மாதிரி விளையாண்டா கூட பிரெயினுக்கு நல்லா இருக்கும். அது நல்ல எக்ஸசைஸாக ஓடி விளையாடலாம். ஆனால் செல்ஃபோனில் அடிக்ஷன் ஆகி வீடியோ கேம்ஸ் விளையாடுற பிள்ளைகளோட பிரெயின் ஒழுங்காகவே இருக்காது. டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிரும். அதுக்கு ஃபுல் அடிக்ஷன் மைண்ட்லேயே போயிடும். இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். செல்ஃபோனை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னா, இது எனக்கு ரியாக்ஷனை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் செல்லு பார்க்குறேங்க. நம்ம பொழப்பே செல்லில் தான் ஓடுது. நம்ம சேனல் பண்ணுறோம், வீடியோக்கள் போடணும். சேனல் ஆரம்பித்த புதுசில் டெய்லி வீடியோக்கள் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த சேனலை வளர்க்க முடியும். சாதாரணமாக என்ன வேணாலும் கண்டென்ட்டுன்னு பேசிட முடியாது. இப்போ மக்கள் தேடுற கண்டென்ட்டாகவும் இருக்கணும், அவங்களுக்கு பயனுள்ள கண்டென்ட்டாகவும் இருக்கணும், அவங்க சர்ச்சபிள்லேயும் வரணும், ரேங்கிங்லேயும் வரணும், எமோஷனல் க்யூரியஸ் வைரல் ஸ்டைல் டைட்டில் போடணும், தம்ப்நெயில் எப்படி, பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்கலாம், எப்படி டிசைன் பண்ணலாம், எந்த ஃப்ரீ ஆப்டாக இருக்குது, எல்லா ஆப்பையும் தேடணும். தேடி பிடிச்சி அதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்க்கணும். அதை அப்ளை பண்ணி பார்த்து லோகோனா என்ன, பேனர்னா என்ன சைஸ் வைக்க, எப்படி இந்த கிராப் கட் பண்ணி ஃபோட்டோ கொலாஜ், பிக்சர் கொலாஜெலாம் எடிட்டிங்லாம் பண்ணி எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு, எனக்கெல்லாம் முதல்ல ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம்னா 1/2 மணி நேரம் ஆகும். லாங் வீடியோ பண்ணுறதுக்கு 1 நாள் வரை கூட ஆயிருக்கு. அது பிகினர் லெவல். போக போக என்ன ஆகும்னா அது அடிக்ஷனில் போயிடும். நமக்கு இன்கம் சோர்ஸ் வேணும், ஒரு பேசிவ் இன்கம் வேணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டு செலவுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வேணும்னு சொல்லி தான் பெண்களும் ஆண்களும் ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வேலை கிடைக்கல வைக்கல அப்படின்னு நிறைய காரணங்களுக்கு. சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், வெளியே போக முடியாத அளவுக்கு. அவங்கெல்லாம் வீட்டில் இருந்து இந்த யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இப்போ மொபைல் அதிகமாக பார்க்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாகவே டயர்டாகிடுது, எனர்ஜி இருக்க மாட்டேங்குது. மெயினாக என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். வியூவர் அவர்னு ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் எத்தனை டைம்ஸ் பார்க்குறீங்க, யூடியூப், ஃபேஸ்புக், மற்ற ஆப்ஸ்லாம் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட அடிக்ஷன் லெவல் எவ்வளோ இருக்குது, அந்த ரெட் கலரில் இந்த கிராஃப் மாதிரி போட்டு காட்டும். அடிக்ஷன் லெவல் இப்படி இருக்குது அப்படிங்கிறத. எனக்கெல்லாம் 8 மணி நேரம்
அது பீக் டைமில் போயிட்டுருக்கு. அது அடிக்ஷனில் ஒரு தடவை செல்ஃபோன் அடிக்ஷனில் போனால் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் இந்த யூடியூபர்ஸ் ஃபுல்லாகவே கண்டென்ட்டுன்னு ஒவ்வொன்றா போட்டு பார்ப்பாங்க. எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது, எது வைரல் போகுதுன்னு பார்ப்பாங்க. அவங்களோட நீச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நீச்சை கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு எப்படியும் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகிடும். ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஃபஸ்ட்டு சமையல் போட்டு பார்ப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஒரு மாதத்துக்கு பாட்டு பார்ப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலையா, ஒரு கண்டென்ட் எடுத்தாங்கன்னா ஒரு 10 நாள் போட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதுலேயே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொண்டு வரலான்னு நெக்ஸ்ட் வீக் ஒரு வாரம் அப்படி செஞ்சாங்கன்னா இன்னொரு வாரம் அப்படி. அதுக்கப்புறம் இல்லையே இது ஒர்க் அவுட் ஆகல போல, வேறு கண்டென்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக இப்போ சமையல் ரிலேட்டடாக ஹெல்த் ஆட் பண்ணுவாங்க. அடுத்து அது ஒர்க் அவுட் ஆகுது, அதில் வியூஸ் வைரல் போகுதான்னு பார்ப்பாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அது ஓடும். எல்லாம் ஒரு வாரம் 2 வாரம் போடுவாங்க ஒரு கண்டென்ட்டை. அப்புறம் மறு வாரம் வேறு கண்டென்ட் மாற்றுவாங்க. அப்புறம் 2 வாரத்துக்கு ஒருக்க கண்டென்ட் மாற்றிட்டே இருப்பாங்க. எதில் அவங்களோட நீச்சு எதில் வைரல் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை வியூஸ் ஷேர் போயிருக்கு, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, நம்ம போடுறது கரெக்டாக இருக்குமா, தம்ப்நெயில் கரெக்டாக இருக்கா, ஹேஷ்டேக்குன்னு ஒன்று இருக்குது, SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அது பண்ணணும். அது டெஸ்கிரிப்ஷனில் ஒரு 4-5 வரையாவது எழுதணும். அதில் பெய்டு ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் லிங்கே கொடுக்கணும். சில பேர் வீடியோ போடுறதே இந்த லிங்க் கொடுக்குறது தாங்கிற மாதிரி. நான்லாம் இல்லை அப்டேட்டு நானும் பண்ணுவேங்க. வெறும் 2-3 லிங்க்குக்கு மேலே கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் அது ஒரு 5 ப்ராடக்ட் 10 ப்ராடக்டெல்லாம் டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. பெய்டு ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் பிஸ்னஸ் இதில் யூடியூப்பில் இருக்குங்க. ஆனால் அதில் நல்ல குவாலிட்டியாக உள்ள பொருட்கள் ரேட்டிங் ரிவ்யூ உள்ளதாக பார்த்து நான்லாம் அப்படி தான் டேக் பண்ணுவேன். மக்களுக்கு விலை குறையவும் இருக்கணும், ரேட்டிங் ரிவ்யூ பார்த்து தான் எடுப்பேன். குவாலிட்டியாக உள்ள பொருட்களை பார்த்து தான் டேக் பண்ணுறது. அதனால நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேனோ, இப்போ ஜெயகாந்தன் சாரோட அந்த சில நேரங்கள் சில மனிதர்கள் அது ஸ்டாக் இருக்கும்போது நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் என்னால் லிங்க் கொடுக்க முடியல. யூடியூப்பில் நான் ஹரிணி கௌரி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் டெஸ்கிரிப்ஷனில் லாங் வீடியோவில் பாருங்கள். சில சமயம் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். சேனல் ஆரம்பித்த 4 வருஷமாக நான் எந்த அப்ளிகேட்டும் கொடுக்கல. இப்போ இந்த வருஷம் மட்டும் தான் ப்ரைடு ப்ரொமோஷன்னா என்ன, அப்ளிகேட்டுன்னு என்ன, அது என்னதுன்னே தெரியாது. நமக்கு அதை பற்றி தெரிஞ்சால் தானே அதை பற்றி கொடுக்க முடியும். ஆனால் ஜெயகாந்தன் சாரோட புக்கு ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க. நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால கதைகளை விரும்பி படிப்பேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு கதை ரொம்ப பிடிக்கும். அது சம்மந்தமான வீடியோக்களும் யூடியூப்பில் பார்ப்பேன். ஆனால் நம்ம மோட்டிவேஷன் சில சமயம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது மோட்டிவேஷன் வீடியோஸ் அதிகமாக பார்ப்போம். பிரெயின் ஓவர்லோட் ஆயிரும். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வேறு ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குதா, அது எப்படி எடிட் பண்ணணும், ஷார்ட்ஸ் எப்படி லாங் எப்படி எடிட் பண்ணணும், அப்படி பார்த்துட்டே இருக்கணும். சேனல் ஆரம்பித்த புதுசில் டெய்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டுகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் சில பேர் ஒரு நாள் டு ஒரு நாள், சில பேர் 2 நாளுக்கு ஒருக்க, வாரத்தில் 3 வீடியோ அப்படி போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த வாரத்தில் 2 வீடியோ 3 வீடியோங்கிறது ஆரம்பத்தில் அப்படி போட்டால் கூட நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சேனல் வளர்றது வரைக்கும் டெய்லி ஒரு ஷார்ட்ஸு ஒரு லாங் வீடியோ போடுறவங்க டெய்லி கண்டென்ட்டை யோசிக்கணும். என்ன கண்டென்ட் போடலாம், என்ன தலைப்பு வைக்கலாம், என்ன டைட்டில் போடலாம், அதுக்கு டைட்டில் என்ன இதுதான் டிஸ்ட்ராக்ஷனுங்கிறேன். ஒரு வீடியோ போடும்போது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா, அப்புறம் கொஞ்சம் நான் ரிப்பீட்டடாக பேசினாலும் எடுத்துக்கிடாதீங்க. எனக்கு தூக்கத்தில் பேசுனேன். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் உடம்பு படபடான்னு முடியாமல் தான் இருக்குது. எதனாலன்னு தெரியல. நமக்கு சிம்டம்ஸு டம்மு டிம்முன்ட்டு இருந்தேன்னா என்ன அப்படி இப்போ நாடகம் பார்க்கலன்னு செல்லு பார்க்கலன்னு அப்படி வருதுண்ணே. சோட்டோட இழுத்தா சரியாக வரும். நைட்டு உட்காந்து 11 மணிக்கு எழுதிட்டுரு. என்ன செய்வேன்னு தெரியாது. மெதுவாக சொல்ல, அது ஏன் கத்துத? மெதுவாக சொல்ல முடியாது. வாய் பேசிக்கிட்டு ஒரேடியாவோ. முதல்ல நாடகம் பாரு, அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் டீச்சருக்கு அனுப்பி வச்சாலும் தெரிய வரும். இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி தான் அடிக்ஷனில் இருக்குது. நானே சொல்கிறேன், அதாவது சேனல் வீடியோ போடுறதுல ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. வீட்டில் யாராவது சப்போர்ட் பண்ணணும். ஒன்று பேரண்ட்ஸு இல்லை ஹஸ்பண்டெல்லாம் சப்போர்ட் இருந்தால் தான் வீடியோ பண்ண முடியும். சப்போர்ட் பண்ணுனா கூட ஈஸியாக அவங்க சப்போர்ட். நம்ம தம்ப்நெயில் எடிட்டிங் நம்ம தான் பண்ணோம், வீடியோவும் நம்ம தான், கண்டென்ட்டும் யோசிக்கணும். அது ஒவ்வொரு கண்டென்ட்டாக போட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டாக போட்டு அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க.
நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கும்போது நல்ல கண்டென்ட் போட்டுட்ருப்பாங்க, வைரல் வீடியோ போட்டோம் அதே கண்டென்ட்டாக போடுவாங்க, அதுக்கு போர் அடிச்சுன்னு வேறு கண்டென்ட் மாற்றுவாங்க, இப்படி தான் ஒரு க்ரியேட்டராக மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் போக 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 விளாகு போட ஆரம்பித்து அந்த நீச்சை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது சம்மந்தமாக போட்டுருவாங்க. அந்த என்ன கண்டென்ட் நம்ம வைரல் ஆகுது, எது மக்களுக்கு பிடிக்கும் தெரிலன்னு வைங்களா, அதனால தான் அவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம், எனக்குலாம் 5 வருஷம், இது 5வது வருஷம். யூடியூப்பில் 5 பைசா கூட சம்பாதிக்க முடியல, ஆனாலும் கன்சிஸ்டன்சியாக நான் அந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு 24 வீடியோ கூட போட்டிருந்தேன். இப்போ என்னால் வாரத்தில் 3 வீடியோ அவ்வளோதான்ப்பா நம்மளால் போட முடியும். குவாலிட்டியான வீடியோ வாரத்தில் 3. ஏன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணவே முடியல. அதனால் இப்போதைக்கு பிற்காலத்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு வச்சுருக்கேன். மெதுவா படியேன் இப்படி தாங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப கோவப்படுவேன், ஏன்னா பிள்ளைகள் விஷயத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.